அதனால நாங்கெல்லாம் சேர்ந்து காட்டு காவலுக்கு போலான் இருக்கோம். மனோஜ் அண்ணே, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அந்த காதலை கூட படுக்க வச்சிருவேன் குத்தி வைக்க. இப்ப அப்படித்தான் இருக்கேன். மூடப்பா, உங்கள்ட்ட எந்த அபிப்பிராயமும் கேட்கல, மூடுங்க. பெட்டியை நுறுக்கி போடுவே. அப்புறம் வந்துருச்சு. இன்னும் அது வெக்கம். வெக்கமா? அதுக்கு பேரு அச்சம் மடம் ஞானம் பயிர் பைப்பு. பைப்பு பெரிய ராடு கம்பியை கொண்டு வந்து விடு. இல்லையா பயிர்ப்புண்ணே. பெட்டிக்கார் வாயிலதான் தெப்பைய வச்சுட்டாங்கன்னா ஓ வாயில என்னத்த வச்சாங்க? நல்ல பைய இருக்கட்டும். அதனால எனக்கு வந்த காதலை சொல்லிடவா? சொல்லுங்க பாப்பா. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே, துணை நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, இமைகள் நீ இன்றி தூங்காது நெஞ்சே. வானப்பறவை வாழ நினைத்தார், வாசம் திறக்கும் தேடத்தாங்கள். கானப்பறவை பாட நினைத்தார், கையில் விழுந்த பருவ பாடல் மஞ்சள் மணக்கும். என் நெற்றி வைத்த பொட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உன்னாலே மெல்ல சிரிக்கும் என் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும். உன்னாலே மெய்யானது இது மெய்யாகவே சுவை நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, நீ இன்றி தூங்காது கண்ணே. இடது விழியில் தூசு விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிலனா, இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன். சொர்க்கம் எதற்கு என் பொன்னுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு. அன்பே வா, இந்த மனம்தான் என் மன்னவனும் வந்துளவும் நந்தவனம்தான். அன்பே வா, சுகமானது ஒரு சுவையானது சுவை நீதான். நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே, துணை நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணா, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. இருக்கட்டும். அதனால அடுத்து என்னன்னு நீ பாட்டுக்கு இருக்கட்டும் இழுத்துட்டே போறியே என்ன? எப்படிப்பட்ட பாட்டு? இந்த பாடலில் தாங்கள் என்ன கண்டுபிடித்தீர்? சரி, காட்டு காவலுக்கு நான் மட்டும் வந்தா நல்லா இருக்காது. மனோஜ் அண்ணே, நீ ரொம்ப நாளா ஒண்டி கட்டையாவே இருக்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏய், மைக் ஆன் பண்ணிட்டு பேசணும். நீங்க வந்து ரொம்ப நாளா ஒண்டி கட்டையாவே இருக்கீங்கன்னு மனசு, தங்கச்சியோட மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு பொண்ணு, உங்களுக்கே தான் சூப்பர் பொண்ணு
சூப்பரா பண்ணலாம் வேணாமா? ஏய் ரொம்ப ரொம்ப வாயில இத வச்சு கொளுத்த. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாம்பா. ஒட்டாட கம்பத்தில ராசா விட்டு போனானே எம்பத்தில. கம்பத்தில ராசா விட்டு போனானே அம்பத்தில. ஒட்டடா ஒட்டாடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில. ரெண்டு உள்ள என் சங்குக்குள்ள, ரெண்டு உள்ள என் கக்கத்தில. இந்த கதைய எங்க சொல்ல, நான் அந்த கதைய எங்க சொல்ல. கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம். கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம். என் கொழுந்த நாறு வச்ச மரம். கொய்யா காய்க்கு கொய்யா காய்க்கு கொய்யா காய்க்கு. ஏ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு தென்னம்புள்ள. நீ ஒத்துக்கிட்டா தோசமில்ல வாடி உள்ளே. தண்ணி இங்க கருத்து இருக்கு, இங்க தவள சத்தம் கெட்டு இருக்கு. ஒண்ணு கூடி இருக்கு, நாம ஒதுங்க எந்த கிடைச்சிருக்கு. மச்சியோரம் மங்க மர ராசா மாமனாரு வச்ச மரம். மச்சியோரம் மங்க மர ராசா மாமனாரு வச்ச மரம். என் மாமனாரு வச்ச மரம். மாங்க காய்க்கு ஆசைப்பட்டு, மாங்க காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டு, என் மாமனார வச்சுக்கிட்டு. மூளையோரம் முருங்க மரம் ராசா மூத்தவரு வச்ச மரம். என் மூத்தவரு வச்ச மரம். முருங்கைக்காய்க்கு முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தவர வச்சுக்கிட்டு, இந்த மூத்தவர வச்சுக்கிட்டு. காய்க்கு ஆசைப்பட்டு மச்சியோரம் மாங்க மரம் ராசா மாமனாரு வச்ச மரம். அதை மாமனாரு வச்ச மரம். மாங்க காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டு. அடி நாதாரி முண்டை பாவடை கீழே இறக்குடி. சட்டி அப்படியே தெரியுது. சட்டி நான் எப்பயுமே போட மாட்டேன். சட்டி போடுற வழக்கம் எங்கள் பரம்பரைக்கே பிடிக்காது. ஆமாம், ஏற்கனவே ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையே எனக்கு மாட்டி விட்டாங்க. ஆனால் அதில் உள்ள கசகசப்பு அத்தாடி. நானும் சட்டி போட மாட்டேன். முன்னால் வந்தால டான்ஸுக்காரி அவளும் போட மாட்டான். நெசமாவே ரெண்டு பேருமே எப்பயுமே எங்களுக்கு குடும்பத்தில் எங்களுக்கு பிடிக்காது. ஆமாம் ஆமாம், அதுதான் எனக்கு பிடிக்கும். கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம். என் கொழுந்த நாறு வச்ச மரம். கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்டேன். என் கொழுந்த
எல்லாத்தையும் பாராட்டணும். ஆல்ரவுண்டுக்காரனுக்கு 1300 சம்பளம், பெட்டிக்காருக்கு 1500 சம்பளம், மிருதக்காரனுக்கு 1400 சில்லற. அது சில்லறையில் தான் வரும், எப்பயும் உளுந்தோட கணக்கு வராது. ஆனால் இந்த இதுக்கு இந்த வாங்குறீங்களே நீ உட்காரு. ஆனால் நம்ப முடியாத ஒரு உழைப்புத்தான். என்ன காரணம்? தொழிலை மதித்து செய்கிறீங்க. அதான் என்ன பண்ண சொல்ற? தொழிலை மதிக்கிறீங்களா? கண்டிப்பா தொழிலை மதிக்கணும். தொழிலை மதிச்சாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். எப்பயுமே அப்போதான் நல்லா இருப்போம். ஆமா ஆமாம், உண்மையிலே சொல்கிறீங்க. நான் நல்லா இருக்கேன். நாங்கள் நீங்களா நல்லா இருக்கீங்க. நிஜமாவா? நிஜமா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உனையவா? என்னைய கல்யாணம் நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறா? கிட்டி அடிச்சு விளையாடுவோமா? உங்க அம்மா உங்க அப்பாவை வந்து உங்க வீட்டுக்கு வந்து வந்து உன்னைய பொண்ணு கேட்கவா? நீங்களா? ஆமா. பொண்ணெல்லாம் கேட்பானா? உண்மையை சொல்ல பண்ண ஒரு விஷயம் சொல்லட்டா? சரி, அப்போ வந்து காப்பி போட்டு கொடுப்பியா? உங்களுக்கு பூஸ்டே போட்டு கொடுப்பேன். சரி நான் சரி. கடை பால்லாம் வாங்க மாட்டேன். ஏன்? எப்பயுமே கறந்த வாள் மட்டும்தான். உங்களுக்கு வருமா? எங்க வீட்டுல உள்ள பசுமாட்டுலடா இருவட்ட வலை. அப்படியா? ஆமா. ஆனா உண்மையிலே இங்க சொல்லுங்க. எம்புட்டு கூட்டம்டா இருந்துச்சு, கடலா இருந்துச்சுடா கூட்டம். ஆமா. யாரு கண்ணு வட்டுச்சோ ஆ. பாரிட்டு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இந்த கூட்டம் போதும். இதை வச்சு ஓட்டிடலாம்ல. இது ஆனா விடிகிற வரைக்கும் இருக்குமான்னு நினைச்சுத்தேன். லேசா உள்ளக்க நீர் கசிவு ஆகுது. அதெல்லாம் இருப்பாங்க. இருப்பாங்களா? அவங்க வந்தவங்க வந்துட்டு போனவங்கள வெளியூருக்காரங்க. ஓ, இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க. உள்ளூர்காரங்க. அவங்க வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, இவங்க ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? வரி காசை கொடுத்து புட்டான், சரி நாடக மசிரையும் போட்டு புட்டான். சரி. இவங்க ஒழுக்கமா நடிக்கிறாங்களா இல்ல நோகாம காசை வாங்கிட்டு போறாங்களா அப்படின்னு முழிச்சிருக்கவங்க அப்படின்னு சந்தேகத்துல இருக்காங்களா? இந்த தூங்குறவங்க எல்லாம் தொங்குறவங்கலாம் அப்படி கிடையாது. ஏன் இப்படி? அவங்க நடிச்சா என்ன, இவ்வளவு பொழந்தா என்ன, சரி. நம்ம அரை வரி தானே கொடுத்தோம்னு படுத்து கிடக்காங்களா? அப்படியும் கிடையாது. அவங்க எல்லாம் வந்து அழுப்புப்பா, உடம்பு அழுப்பு. அவங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு, அதனால எப்படினாலும் தூங்குறாங்க. தூங்குறாங்க. என்னங்கய்யா போடவா? எதைத்தையும் போட நான் ஆம்பளை போடுமான்னு சொல்றாரு. என்னை பொம்பளை நினைச்சிட்டாரா? சே வா, அவரு கொஞ்சோண்டு கொடு, எனக்கு மட்டும் கொடுக்குறேன்னு கோச்சிக்கிட்டாரு போல. பொம்பளை இல்லை, நான் உனக்கு பேரை வேணும். இது யாரு, உன் மயனா? இந்த வர்றேன் பேர் இன்னொரு வேறேன். என்னத்தா? ஏய் நோத்தாட்ட, உங்க அப்பத்தாட்ட போய் போடு. விளக்கமாறு பிஞ்சு ஓடிடு. ஆனா அந்த நாடகத்துல இந்த ஆம்பளை ஆளுக இந்த ஒரிஜா வவுத்துக்காக என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம். சரி. இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமமுடா. எப்படி? ஏன்? ஆனா பொம்பளை ஆளுகள்லாம் நினைச்சா பாவந்தேன். ஏன்? இந்த ஒரு அரை மணி நேரம் இந்த வேஷம் போட்டு இந்த உள்ள இந்த பந்தை வச்சதுக்கே இவ்வளவு எரிச்ச மசிரா இருக்கடா. பாவம் இல்லையா? வருஷந்தோறும் ஆத்தாடி நினைச்சாலே எனக்கு அங்கனக்குள்ள எரியுது. எங்கன்னு? மண்டையில. உனக்கு மண்டையில, ஆஹா அவங்களுக்கு அப்படிலாம் இது ஒன்றே கூட. நீங்கள் என்னை பார்த்தா ஒரு மாதிரியாகவே பேசுகிறீங்க. இதுக்கு தான் உங்களை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. லிப்டிக் போட்டிருக்கீல்ல? ஆமாங்க, அது அழகா இருக்கு. லிப்டிக்கு? ஆமா ஆமா. இப்போதைக்கு எல்லாமே அழகாத்தே இருக்கும். ஏன்? லிப்டிக் மட்டுமா அழகா இருக்கும்? என் கண்ணு அழகாத்தையா இருக்கும், என் காது அழகாத்தையா இருக்கும். சரி. என் மூக்கை பாருங்களேன், 3 மூக்குத்தி போட்டிருக்கேன். மூக்கு அழகாத்தையா இருக்கும், என் பல்லு அழகாத்தையா இருக்கும். எல்லாமே இப்போதைக்கு அழகாத்தையா இருக்கும். காலையில மேக்கப் அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா சரி, வடக்கூர்ல என்னைய சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் இங்கிட்டு திரும்புங்களேன். முகர் லட்சணம் அப்படி இருக்கு. கொஞ்சம் இங்கிட்டு திரும்பு. என்னங்க? என்ன பேக்க அடி வாங்கியிருக்கு? ஏலை, எனக்கு போய் அடி வாங்கியிருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீது. குண்டியே இல்லையே. ஆண்டையும் படைச்ச படைப்பு இருந்து என்ன செய்ய? சரி, இப்ப இதே நல்லது போ. ஆனா எந்த சந்துலையும் எந்த காம்பவுண்ட்லயும் ஈஸியா தாவி ஓடியாந்துருவேன். இப்ப ஒருத்தர் வந்தேன் பாரு, பட்டுக்கான குழுமம் மாதிரி, அவெல்லாம் ரொம்ப சிரமம்டா. இந்த நேரத்து வெளியே இருக்க அவங்க கூட போயிட்டேன், உட்காந்து பேண்டுட்டு முண்டியால எந்திரிக்க முடியல. அதுலயே உட்காந்துட்டானா? அங்கிட்டு இங்கிட்டும் திரும்பி பார்த்தேன், பேண்ட வெளியே வந்துட்டான். ரொம்ப சிரமம். பரவாயில்ல. அவன் நாங்கள் அன்னைக்கு எங்கே வரோம் தெரியுமா? எங்கே போறீங்க? இந்த ஒரு மைசெட்டுக்கார மாமாதேன் விடிகிற வரைக்கும் உட்காந்து நல்லா கலகலன்னு நல்ல மைக் செட். நல்ல நம்ம சொல்லிட்டே தெரியணும் தேவை கிடையாது. நீ வந்தோடனே சொன்ன சாப்பிட இல்ல. சாப்பிட என்ன சொன்னேன்? வந்தோடனே சொன்னேன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுவுமே கேட்க வேணாம். மைக் செட்டு சூப்பரா இருக்கும், நீ வந்தோடனே சொன்ன. அந்த அளவுக்கு ஒரு பேர் போன ஒரு மை செட்டு. ஆனா ஆப்ரேட்டரை சேர்த்திருக்கே இல்ல? ஆப்ரேட்டர் சேர்த்திருக்கேனா? அதனால தானே. அப்படிலாம் இல்லை, அவர் வந்து சொந்தக்காரங்க. மை செட்லாம் பேர் போன அருமையான மை செட்டு தான். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க பேர் மக்காது.
ஏன் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மை செட்டு. ஸ்டிக்கரை பிரிச்சு பிரிச்சு ஒட்டிக்குவாங்களோ? இல்ல எல்லாமே அதிகமான ஒரு தொகை ஓட்டு சாமான் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த லைட்டத்தை எதுக்கு 4 லைட்டை கட்டினாருன்னு எனக்கு ஒரு கோவம். ஏன் அவர் 4 லைட்டை கட்டினதுக்கும் நான் உள்ள 2 துண்டை வச்சதுக்கு எனக்கு தாண்டா எரிச்ச மசிரா இருக்கு. ஒஜு ஒஜு ஒஜுன்னு ஊறுது. என் தோழிமாவை கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. அடியே தோழிமா, கோயி குட்டி. இல்ல நயன்தாரா. அடியே அழகு நயன்தாரா. அத வந்து சுருக்கமா கூப்பிடுங்க. நயன் ஏ நயன் அப்படி கூப்பிடுங்க. ஏ நயன். அடியே கோயிமா ஓடி அடி. கண்ணே கோகிலா நவமணியே, உன்னை காணாத கண் உறங்குமா. ஆனா இதுக்கு அது எப்படி பாட்டுக்கு அடிக்கிறான் பாரு நீர்மலடி. 1000 பிச்சி பூ அருமரும பூத்தாலும் பசமுள்ள பிச்சு எனக்கு மாறாது மாறாது கண்ணே. சுடர் தாண்டி போயிட்டாங்க. அடியே என்னடி இப்படி ஆட்டி அலப்பிட்டு வந்திருக்கீங்க? எங்க போற? என்ன வேலைக்கு வந்த? இப்ப தேனிய புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காங்க. யாரு? ஆமா, இவளுக்கு என்னைய பார்த்தா வகுத்தறிச்சலா இருக்கு. என்னைய மாதிரி அவளுக்கும் இல்லை இன்னும் இல்ல. இந்த மாதிரி துணிமணி எல்லாம் சொன்னேன்டி. வேற எதை போய் நான் சொல்ல பாரு. சரி இருக்கட்டும். அப்பா வாங்கிட்டு வந்தாரா? அப்பா வந்தாரு, ஆனா அவர் முந்தி மாதிரி இல்லடி. ஏன் வேற என்ன நந்தி மாதிரி இருக்காரா? இல்லடி, அப்பா முந்தி எல்லாம் சூப்பர் நல்லா இது பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? எல்லாமே செய்வாரு. என்ன செய்வாரு? வேலை வெட்டி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நக்கி புடிவா போ. அடியே கோகிலா. என்னடி? அப்பா உன்கிட்ட வந்தாரா? ஏய், அப்பா என்கிட்ட வந்து நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போங்கன்னு சொன்னாரு. அதனால அப்பா உன்கிட்ட வந்தாரா? உன்கிட்ட அதத்தான் சொன்னாரு. என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? வர வர எனக்கு செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, எங்கேயாவது பவரான மாத்திரை கிடைச்சா வாங்கிட்டு வான்ட்டாரு. என்ன மாத்திரை? கைகாலெல்லாம் கெண்டகத்து இழுக்குதான். வயசாகவும் நரம்பு பிடிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. நரம்பு பிடிப்புனா நரம்பு டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே? அவர் போறதுக்கு நடக்க மாட்டாம தாண்டி ஏன்ட்ட சொல்லி விடுறாரு மாத்திரை. அப்ப நீ தூக்கிட்டு போக வேண்டியதானே? நான் தூக்க முடியாது. ஏன்? உங்க அப்பாவுக்கு பெருசு. என்னது? காலு கையெல்லாம் ஆள் வளர்ந்தாள். சரி சரி. ஆனா சத்தியமா இவ்வளவு அழகான ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. நானா? நான் உன் அழகை வர்ணிச்சு. நீயா? ஒரு 2 பாட்டு என் அழகை வர்ணிச்சா? உன்னோட அழகை வர்ணிச்சு. என் அழகை நீ வந்து நீதே மெச்சுக்க. ஏண்டி? அழகா இருந்து என்ன செய்ய? ஏண்டி? அழக படைச்ச ஆண்டவே ஆண்டவே. ஏய் ஏய் ஏன் சிரிக்கிற? அழுகுறண்டி எடோட்ட முண்டை. சரி சரி. அழக படைச்ச ஆண்டவே ஆண்டவே எனக்கு முட்டுக்கானு உலகத்தானே முட்டுட்டா. அப்படின்னா என்ன? முட்டுக்கானுல இருக்கு முக்கோணமா. அது என்னது? ஆனா அதை மட்டும் எனக்கு படைச்சிருந்தான்னு வையி, நீ இந்த ஊரே விலைக்கு வாங்கி. இந்த ஊர் என்ன சிவகங்கை மாவட்டத்துல பாதி ஊரை என் பேர்ல வாங்கியிருப்பேன். எனக்கு தெரியும். ஒரு ஆளை விட மாட்டேன். ஜெருசில இருந்து பெருசெருதி. ஏய் என்னடி? என்ன விட மாட்டேன்? எல்லாமே செய்யும். ஓ நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ளே ரப்பர் பந்துன்னு உனக்கு தெரியுமா? ஏய் காத்து ஒரு வகட்டு இறக்கி விட்டாங்க. உனக்கு பூவே பூச்சூடவா, இந்த ரப்பர் பந்துல பால் பீச்சவா. விடிய விடிய கறந்தாலும் ரத்தம் கூட வராதியே. ஏய் நான் ஒரு சிந்து காவடி சிந்து நாத்தம் பொறுக்கவில்லை. இழிக்காதடி. பால் வண்ணம் பால் வண்ணம் கோயிலா பாலா போச்சிடி ஓங்குன்னு. ஏய் தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் தேஞ்சு போச்சு வாங்கினா. 8 வருஷம் ஆச்சுடி தேஞ்சு போய். இப்பதானா பொம்பளை அடி? ஏன் அப்புறம் என்ன பூலாந்தேவி மாதிரி தெரியுதா? ஏய் பொம்பளைதையா? சரி இருக்கட்டும். நான் வளவளன்னு பேசிட்டே இருக்க கூடாது. வளவளன்னு பேசுனா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு புள்ள வத்தா உடம்புக்கு தான் கேடு. யார் உடம்புக்கு? நம்ம உடம்புக்கு தான். வெள்தாடி போட்டு ரம்பத்துக்கிட்ட அறுக்குறாங்களடி. இந்த தண்டி ரொம்ப மாடி. ஏய் சரி வேணாம். சரி இருக்கட்டும். அதனால அம்மா கூப்பிடு. அம்மா காட்டுக்கு சேர்ந்து கூப்பிடுவோம். காவலுக்கு. அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி. என்ன சொல்ற? நீ பார்த்துருக்கிறியா? என்ன சொன்னீங்க? அம்மாவைத்தான் பார்க்கலன்னு சொன்னேனே சொன்னேனே. சாமி நீ பார்த்துருக்கிறியாடி? நான் வந்து பார்த்திருக்கேன். அதனால அம்மாவை நான் உங்ககிட்ட வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அம்மாவுடைய குணமெல்லாம் எப்படி கோவப்படுவாங்களா அதிகமா? சிச்சி அப்படியெல்லாம் கிடையாது. தங்கமான குணம். நல்லவங்க தானே? நல்லவங்க தான். உனே மாதிரியே நல்லவங்களாடி.
என்ன சொன்னீங்க? உன்னைய மாதிரியே நல்லவங்களான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? உன்னைய மாதிரியே நல்லவங்களான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? உன்னைய மாதிரியே நல்லவங்களான்னு கேட்டேன். ஐயோ என்ன ஒரு நல்ல வீட்டை பார்த்துட்டா போதும். நானும் கேள்விப்பட்டேங்க, நீங்க அன்னைக்கே சொன்னீங்க. ஆமா வள்ளியம்மா, அவ்வளவு நல்ல பிள்ளை நானு. அம்மம்மா வள்ளியம்மா வாங்க, காட்டுக்கு காவல் போவோங்க. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, அவங்க வருவாங்க. நான் பாடுனாலே உனக்கு எரிச்ச வந்து நாங்க போவோங்க. ஏ ஆ ஏ ஆ ஜின்ஜின்னாக்கடி ஜினக்கனக்கடி ஜின்ஜின்னாக்கடி ஜின்ஜின்னா ஜின்ஜின்னாக்கடி ஜினக்கனக்கடி ஜின்ஜின்னாக்கடி ஜின்ஜின்னா. ஏலங்குயிலே ஏலமான வெயிலே ஆலோலம் பாடும் அன்னமே ஒயிலே வளர வளக்குருத்தே மானே வந்தேனை மாமந்தானே வளர வளக்குருத்தே மானே வந்தேனை மாமந்தானே ஜிஞ்சன்னா கடி ஜனக்கனா கடி ஜிஞ்சன்னா கடி ஜிஞ்சன்னா ஜிஞ்சன்னா கடி ஜனக்கனா கடி ஜிஞ்சன்னா கடி ஜிஞ்சன்னா ஜிஞ்சன்னா கடி ஜனக்கனா கடி ஜிஞ்சன்னா கடி ஜிஞ்சன்னா ஜிஞ்சன்னா கடி ஜனக்கனா கடி ஜிஞ்சன்னா கடி ஜிஞ்சன்னா. முத்தாக பச்சரிசி வச்சது போல பல்லரிசி தொட்டு புட்டாக பின்னரிசி சுட்டது ஏண்டி என் மனசு தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா கும்மன பூத்து குழுங்குமுன் ரோசா தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா கும்மன பூத்து குழுங்குமுன் ரோசா கணக்குயிலே விளையாடும் மயிலே தேனை எடுத்து பாட்டு பாடும் குயிலே உன்னை எண்ணி கண்ணு வச்சேன் ஒன்று விடாம சொல்லி வச்சேன். இளையகுயிலே இளமான வெயிலே அருளும் பாடும் அன்னமே ஓயிலே. உன்னை எண்ணி கன்னிமனம் ஓடுது வாரு தேசமெங்கும் உங்களைத்தான் கண்டுபிட்டா நெஞ்சுக்குள் ஏதோ பாசம் பொங்கும். ஊரென்ன உலகம் என்ன இப்போது நான் ஒன்று சேர்ந்தா போதுமே போதும். ஊரென்ன உலகம் என்ன இப்போது நான் ஒன்று சேர்ந்தா போதுமே போதும். காலம் இருக்கு நேரம் இருக்கு ஆஹா. கால முடிக்க ஒரு யோகம் இருக்கு. விட்டகொரே தொட்டகொரே ஒண்ணுக்குள் ஒண்ணா பிறந்திருச்சு. இளையகுயிலே இளமான வெயிலே அருளம் பாடும் அன்னமே ஒயிலே வளர வள குருத்தேயமானே. வந்தேனே மாமந்தானே வளர வள குருத்தே மானே வந்தேனே மாமந்தானே. ஜின்னாக்கடி ஜனக்கனக்கடி ஜின்ஜின்னாக்கடி ஜின்ஜின்னா ஜின்னாக்கடி ஜனக்கனக்கடி ஜின்ஜின்னாக்கடி ஜின்ஜின்னா. ஜிஞ்சன்னா கடி ஜனக்கனா கடி ஜிஞ்சன்னா கடி ஜிஞ்சன்னா ஜிஞ்சன்னா கடி ஜனக்கனா கடி ஜிஞ்சன்னா கடி ஜிஞ்சன்னா. நன்றி நன்றி மங்களம் உண்டா. இப்பதான் சொன்னேன் அவள்கிட்ட, நீங்க தங்கமான மனசு கொண்டவங்க, யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டேன்னு. வந்தோடனே ஏன்னு மிரட்டினா வளரி அடிச்சுட்டு ஓடுவாளா, ஓட அது மாட்டான். பாட்டுடி, நான் எவ்வளவு குணமான உனக்கு தெரியும்ல. ஆனா நான் பயந்தே கோபம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. எனக்கும் தான். எனக்கும் தான். ஆமா. உங்க ரெண்டு பேரையுமே எனக்கும் தெரியுமா. எனக்கும் வராது. வந்தது நானும் உங்களை மாதிரியே தாம்மா, எப்பயுமே கோவப்பட மாட்டேன். எப்ப கோவப்படுவ அப்புறம்? கோவமே வராது. வராது. வந்துச்சுன்னா நானா உட்காந்து அழுதுக்குருவேன். நான் எல்லாம் அண்டா சோறு இந்த மாதிரி வட்டல் போட்டு தின்னு தூங்கிடுவேன். நீங்க தூங்கிடுவீங்களா? சாப்பிட்டுக்குவேன் நல்லா. நானா அடிச்சு அடிச்சு அழுவேம்மா. என்னத்தா? நானே என் கண்ணத்துல அடிச்சுக்கிட்டே அழுவேன். புதுசா வேலைக்கு சேர்ந்து ஏப்பா வருமா வராதா தண்ணி?
அடிச்சுக்கிட்டே அழுவுறிய கண்ணி அப்படியே 80 சொட்டு வருது இவரு. ரெண்டு கண்ணுலயும் ஒழுகும். இன்னுமா வருது உனக்கு? ஆமா ஒரு கண்ணுல தானே வரும். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற நீ தானா? ஆமாங்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. எங்களோட தோட்டம் எல்லாம் பிடிச்சிருக்கா? உங்க தோட்டத்துல உங்க அப்பாட்ட சொல்லி சத்தம் போடுங்கம்மா. ஏன் ஒரு வெண்டைக்காய் உங்க அப்பா வச்சிருப்பாரு நீ போல. என்னத்த பண்ணிட்டு இருக்கிற? என்ன சொரிஞ்சிட்டே இருக்கிற? என்னவா? இல்லம்மா உங்க தோட்டத்துக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு என்ன அறிவு நாங்க என்ன கிளம்பிடுச்சு. வெண்டைக்காய் விதையா போட்டிருக்கோம், திணை பணம் போட்டிருக்கோம், எதுக்கு இந்த சொரியற? வெண்டைக்காய் காட்டுக்குள்ள என்னை அனுப்பி அது உள்ள போனாதானே, இன்னும் அவளை உள்ள கூட்டிட்டு போகல. இல்ல, உங்க சொன்ன நிறைய தான் இருக்கு. ஆ. ஆனா அதுக்குள்ளே போகாத, ரொம்ப அரிக்கும். அதாம இவ ஏற்கனவே சொன்னா என்னன்னு? வெண்டைக்காய் தோட்டத்துக்குள்ள போயில ஒரு சாக்கை விரிச்சுக்கிற முடியும். வெண்டைக்காய் தோட்டம் இல்ல, திணை பணத்துக்குள்ளேயே சொன்ன நிறைஞ்சிருக்கும்டி. ஆமா சரிங்க. சரி, எதுக்கு வந்திருக்கோம்? காவலுக்கு வந்திருக்கோம். காவலுக்கு வந்திருக்கோம். ஆமாங்கம்மா. நினைப்பணத்துக்கு காவலுக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. உனக்கு எப்படி இருக்கு? யார கொல்ல? இவ யாரையே கொல்ல பாக்குறாமா. அளவில்லாத பிரியமா இருக்கான். ஆமாங்கம்மா. ஆ? நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அவ ரொம்ப பிரியமா இருக்கா. சரி, நீ? நானும் மன மகிழ்ச்சியா இருக்கேன். அப்படியா? ஆனா இந்த இது எனக்கு தான் லேசா குத்துற மாதிரியே இருக்கு. என்ன இந்த சிரட்டாச்சுதான். அது? என்ன நான் என்ன செய்யறது? என் தம்பியை விட்டு என்கிட்ட சிரட்டா இருந்தா பறக்கிட்டு வரான்ட்டேன். ஒரு பக்கத்து பெரிய சிரட்டா எடுத்துட்டு வந்துட்டேன், ஒத்த பக்கம் சின்ன சிரட்டாவை போச்சு. ஏண்டி இந்த குத்தே உன்னால தாங்க முடியலையே, இன்னும் எத்தனை குத்த தாங்கணும் நீ? நான் தாங்கவே மாட்டேன். ஆ? இவ்வளவு மாதிரியே தான் நானும் உங்க நீங்க. அம்மா கூப்பிடுங்க. சரிடி, என்னங்கம்மா? ஆடி பாடி வேலை செய்வோம். வேலை செய்வோம். ஆமாங்கம்மா. வந்தலேருந்து இதைத்தான் சொல்றீங்க, ஆனா ஆடவே மாட்டேங்கிறீங்க. தெரியாது, தெரிஞ்ச ஆடிட மாட்டோமா? ஏமா அப்படி சொல்றீங்க? ஏன்பா? ஆமா. நான் உங்களை நான் அன்னைக்கே இதுல பார்த்தேன். எதுல? எதுலடி பார்த்த? இவ என்ன ஒழுங்கான வேலை போல வேலைக்கு வச்சிருக்கலாமா, இல்ல அனுப்பி விட்டுறா? அன்னைக்கு கரகாட்டத்துல போட்டு குத்துன்னு குத்துனீங்களா? அப்படியா? எங்க வீட்டுல டிவியில பார்த்தேன். நல்லா தான் சூப்பரா ஆடுனீங்க. இல்லையா? ஏய், அவங்க வேற ஆளு பாவு. ஆமா. அதெல்லாம் கண்ணுல கூட இந்த ட்ரெஸ்ல அவங்க வேற ஆளு. அவங்க இல்ல. அப்ப வேறவங்களா? என்னது? அவங்க- நீ எதுல பார்த்த? டிவியில பார்த்தேம்மா. யாரைய? உங்க மாதிரி தான் இருந்துச்சு. என்ன மாதிரி? எதுல இருந்துச்சு? அந்த இது கூட உங்க இது எது மாதிரி? எங்க இருந்துச்சு? உங்கள மாதிரி அழகா இருந்தாங்க. முகம் கூட. அம்மாவா? என்ன? அப்ப வேறவங்களா இருக்குமோ? ஆமா, சரி ஆடுவோமா. வேற வள்ளி கிட்ட பேசுற மாதிரி பேசுன. ஏம்மா அம்மா உங்களை பாக்க. அதான் சொல்லிட்டேன். அப்ப அது யாருமா? அது உங்க அக்காவா இருக்கும். நீங்க வேற செய்யறதுக்கெல்லாம் யாரையாவது ஒண்ணும் பார்த்திருப்ப. இல்லம்மா, நீங்க வேற. இல்லையா? ஆஹா. அது எனக்கும் தெரியும். ஆமா. அகத்தின் அழகு. ஆமா அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கும் அனுபவம் ரொம்ப நீங்க கூட. நினைக்கிறது மாதிரி இல்லம்மா. திஸ் ஏட்டம் ரா. என்னது? ஆமா போ. மாமே வாங்கி தந்தே மனச்சேலதான் இந்த வேலைதான் மேல விட்டு திறப்போ அவன் மோகதான் புதுராகதான் பொட்டோடு பூ முடிச்சு பொன்மஞ்சள் பூசி வச்சு வந்திடு மகராசி நகை சிந்திடு முகராசி கண்விழி மை பூசி வரும் கொண்டவன் புகழ் பேசி மாமே வாங்கி தந்தே வண்ணச்சேலவா வருவேலவா. மேல விட்டு திறப்போ அவன் மோகதான் புதுராகதான். அங்கே மனசு கொண்ட புருஷன் நல்ல மனுஷன் எனக்கு அரசு தப்பா புரிஞ்சு கொண்டு தனிமரமாய் இதுவரையில் இருந்து நாளும் தெரிஞ்ச பின்பு நிழலா அவன் நினைவா உயிர் உறவா காலம் முழுதும் என்ன கணவனுக்கு உறுதுணையா இருப்பேன் ஏமாமே கால் மண்ணை அள்ளி எடுப்பேன் மண் சோறாய் நான் எண்ணி மெல்ல சுமைப்பேன் மல்லிகை மலராலே ஒரு மெத்தையும் இடுவேனே மன்னவன் வரும்போது நான் மத்ததை தருவேனே மாமே வாங்கி தந்த மனச்சேலவா வருவேலவா மேலே விட்டு திறப்போ அவன் மோகந்தான் புதுராகந்தான். பத்து குழந்தை குட்டி அரும்பா அடி கரும்பா ரொம்ப அழகா பெத்து எடுத்து என்ன ஒரு சனமோ பரிசனமே கொடுப்பேன் ஊரோ மனமோ மெச்ச குடும்பம் குத்து விளக்காயும் விளங்க காலோ முழுதும் என்ன கணவனுக்கு உறுதுணையாயிருப்பேன் என்னந்த வீட்டை என் கண்ணாய் நினைப்பேன்
ஆமாங்கம்மா. ஏன் மணி ஏமா அப்படியா மணி நன்றி மணி ஏமா அப்படி? அம்மா அங்க யாரோ நம்ம காட்டுல இதுன்ற மாதிரி தெரியுது. உள்ள உள்ள இறங்கி யாரோ காட்டை அழிக்கிறது மாதிரி தெரியுதுமா. அதுக்கு முன்னாடி நம்ம ஆடி பாடி பறவையில வரட்டுவோம்மா. என்ன பண்றீங்க? கேட்டேல எங்கே அத பார்த்தேல இங்கே எதையோ நினைச்சேன் அதையே முடிச்சேனா அம்மனைய மனசு போல நினைப்பேன் இந்த ஆட்டுக்காரி வேற எதுக்கு இருக்கு வாங்கண்ணே அட வாங்கண்ணே கேட்டேல எங்கே அத பார்த்தேல இங்கே எதையோ நினைச்சேன் அதையே முடிச்சேனா அம்மனைய மனசு போல நினைப்பேன் இந்த ஆட்டுக்காரி வேற எதுக்கு இருக்கு வாங்கண்ணே அட வாங்கண்ணே மடிசாரி புடவைக்கு இல்லாத அழகா வேறாரு என போல நடபோட்டு வருவோம் மடிசாரி புடவைக்கு இல்லாத அழகா வேறாரு என போல நடபோட்டு வருவோம் தெரியாதண்ணோ புரியாதண்ணோ பொழப்பிள்ளையோ நோக்கும் வசியம் பண்ணட்டுமா வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா கேட்டேவா அங்கே அதை பார்த்தேவா இங்கே தஞ்சாவூர் கதமத்தை மழை போட்டு வாங்கி தலைமையில வச்சுண்டு நின்னேனே ஏங்கி தஞ்சாவூர் கதமத்தை மழை போட்டு வாங்கி தலைமையில வச்சுண்டு நின்னேனே ஏங்கி மணக்கலையோ மயக்கலையோ பசிக்கலையோ உடம்போ பக்கம் நான் நின்னையோ வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா கேட்டேட எங்கே அதை பார்த்தேட இங்கே பொல்லாத ஆசைக்கு ஏன் இந்த அலைச்சல் கல்லா போயிருக்கேனே என்ன குறைச்சல் பொல்லாத ஆசைக்கு ஏன் இந்த அலைச்சல் கல்லா போயிருக்கேனே இருக்கு முழு இருக்கு பொழப்பிலையோ நேக்கும் ஆடி கட்டட்டுமா வாங்கோண்ணா வாங்கோண்ணா கேட்டேல எங்க அதை பார்த்தேல இங்க எதையோ நினைச்சேன் அதையோ முடிச்சேன் அம்மனைய மனசு போல நினைப்பேன் இந்த ஆட்டுக்காரி வேற எதுக்கு இருக்கு வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி ஆசை கொத்தமல்லி, மாமா கொத்தமல்லி. வள்ளி ஆட போறாங்க. காலையில உங்க சம்பளத்துல 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கல ஏண்டி யாரு பத்த பிள்ளையோ. என்னடி என்னடி இது ஆட்டம் ஏமா அடக்க ஒடுக்கமா ஆடக்கூடாது இல்ல பாவாடை தடி கூட்டி கீழே வந்துட்டேன்னா பல்லு தெரிஞ்சு போங்க அதுக்காக சுடுகாட்டுல தான் தேட நான் வாட்டுக்கு அவுத்துட்டா காலையில ஆடட்டு வாமா அயலோ
கூடலூர் குண்டிமல்லி மங்கா மரத்துல என்னடி ஏண்டி ஆமா மறுபடியும் ஆடுங்கம்மா என்னடி வாங்கம்மா நாளைக்கு யாரும் போய் மாவெல்லாம் ஊற வச்சிடாதீங்க அரிசிக்கு இவங்கிட்ட வாங்கிட்டு போங்க மாவாட்டி வச்சுட்டான் சோளமுள்ள காட்டுக்குள்ள சோலை இருக்கு சோலைக்குள்ள தாண்டி புள்ள வேலை இருக்கு அடா. கூடலூர் குண்டுமல்லி வாட புதிக்க வந்தவள்ளி பறவை போகலன்னா என்ன செய்யணும் என்ன பண்ணணும் நம்ம போயிரணும்மா அப்படி இல்ல ஆமாங்க பூஜை அறையில இருக்கும்போது கூப்பிட்டீங்க ஆமாங்கம்மா வந்தனே எந்த குறை இருந்தாலும் கந்தன் கோயில் யார் கரண்ட் இருந்தாலும் மாரி கடன் இருக்கு நீ நம்மள பூஜை முடிக்கிறேன் சரிங்கம்மா அதுக்குள்ள யாராவது வந்தாங்கண்ணா அழகா வரவேற்பு கொடு சரிங்கம்மா மலர் தூவி ஆசை வாங்கணும் என்னை அழைக்கணும் போலாமா போவோமே சோ சோ